வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம் 9 வகையான பொருள்களை வச்சு தான் இட்லி பொடி தயார் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை நல்லா உருவி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா பெருசாக ஒரு 10 குச்சி ஒடிச்சிக்கிட்டு வந்தேன். ஒவ்வொன்றுலையும் கிட்டத்தட்ட 15 இனுக்கு இருந்துச்சு. அப்படின்னா 150 இனுக்கு அளவுக்கு நான் இதில் உருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எந்த அளவுக்கு நிறையா சேர்க்குறோமோ அவ்வளவுக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது 200 கிராம் கருப்பு உளுந்தம்பருப்பு இதில் எடுத்திருக்கேன். இதில் 4ல் 1 பங்கு 50 கிராம் கடலைப்பருப்பு. அதுக்கு அடுத்தது 8 பூண்டு பல். இப்போ 200 கிராம் உளுந்தம்பருப்புக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு அப்படின்னா 25 கிராம் முழு கருப்பு மிளகு. அதுக்கு அடுத்தது இங்கே காஞ்ச மிளகாய் 40 எடுத்து வச்சுருக்கேன். 50 கூட வைக்கலாம், இது காரம் அதிகம் அப்படிங்கிறதுனால 40 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 50 கிராம் உளுந்தம்பருப்புக்கு 10 மிளகாய் வீதம். 200 கிராமுக்கு 40 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது பெருங்காயம் வாசத்துக்காக கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அதில் கெட்டி பெருங்காயம் அப்படின்னா இந்த அளவுக்கு வச்சுக்கலாம், அது இன்னமும் வாசமாக நல்லாயிருக்கும். அடுத்தது ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கல் உப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மொத்தம் 5, 6, 7, 8, 9 வகையான பொருள்கள் இதில் இருக்குது. இப்போ நாம் இட்லி பொடி எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது சூடானதும், எண்ணெய் நிறையா ஊற்றக்கூடாது, இது போதும். இது சூடானதும் இதில் கருவேப்பிலையை போட்டு நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கிடணும். இட்லி பொடி தயாரிக்கும் போதே ஒவ்வொரு பொருள்களுக்கான வைட்டமின்கள், அதில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குது, பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இதில் மற்ற பொருள்கள் எல்லாத்தையும் டக்குன்னு வறுத்துடலாம். ஆனால் இந்த கருவேப்பிலையை மட்டும் மொறுன்னு நம்ம வறுத்து எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். இந்த கருவேப்பிலையில் எவ்வளவு வைட்டமின்களும் எவ்வளவு பயன்களும் இருக்குன்னு பாருங்கள். இதில் வைட்டமின் A, B, C, E இவ்வளவும் இருக்குது. அடுத்தது கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், நார் சத்து இவ்வளவும் இருக்குது. இதில் வைட்டமின் A ஆனது கண் பார்வையை தெளிவுபடுத்தும், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. இது கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அடுத்தது செரிமானத்தை கொடுக்கும், மலச்சிக்கலை போக்கும். இது ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யும், இரத்த சோகையை தடுக்கும், சர்க்கரையோட அளவையும் குறைச்சிடும். அதுக்கு அடுத்தது முடி கருன்னு அடர்த்தியாக நீளமாக வளரும், எலும்பு பற்கள் வலுவாக இருக்கும். தினமும் கருவேப்பிலையை நம்ம உணவில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. பாருங்கள் எப்படி இருந்தது, நல்லா முறுவலாக நல்லா வெந்துருச்சு, வறுபட்டாச்சு. இப்போ இது ஆறட்டும். அடுத்தது நாம் இந்த உளுந்தம்பருப்பை அப்படியே கொட்டிக்கலாம். இனி உள்ள பருப்பெல்லாம் கடன்னு சீக்கிரம் வறுத்துடலாம். நான் ஆறுறதுக்காக முறத்தில் கொட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு முறம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அகலமான பிளேட் ஏதாவது இருந்தால் அதில் நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். நான் எப்பயும் முறத்தில் கொட்டி வைக்கிற பழக்கம், அதனால் கொட்டினேன். நீங்கள் பெரிய பிளேட்டில் கொட்டி வைக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B1, B2, B3, B6 இவ்வளவு இருக்குது. இதில் அடுத்ததாக கார்போஹைட்ரேட், நார் சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், துத்தநாகம், இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது. இதை அவிச்சு சாப்பிடலாம், வடை சுட்டு, களி கிண்டி, கூழு காய்ச்சி, இந்த மாதிரி இட்லி பொடி தயாரித்து இப்படியெல்லாம் நம்ம சாப்பிடலாம். அடுத்ததாக இது என்ன செய்யும் அப்படின்னா உடைஞ்ச எலும்பையும் கிழிஞ்ச தசைகளையும் கூட சீக்கிரமாக ஒட்ட வச்சிடும், அந்த புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆற வச்சிடும். இதை சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா மிருதுவாக பளபளப்பாக இருக்கும். எலும்பெல்லாம் நல்லா வலுவாக அழுத்தமாக இருக்கும், பற்களும் அழுத்தமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வயிற்று புண்ணையும் இது சரி பண்ணும், இரத்த சோகையை நீக்கும். அதுக்கடுத்தது ஹீமோகுளோபினை நிறைய பெருக செய்யும். ஓகே,
இந்த கருவேப்பிலை மேலேயே திரும்ப நம்ம வறுத்து வச்ச உளுந்தம்பருப்பை கொட்டிடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு தான் வறுக்க போகிறோம். கருவேப்பிலையை தவிர பாக்கி எல்லாமே வெறும் பாத்திரத்தில் தான் வறுக்கணும், எண்ணெய் விடாமல் வறுக்கணும். கருவேப்பிலைக்கு மட்டும்தான் எண்ணெய் விடணும். இப்போது இந்த கடலைப்பருப்பில் வைட்டமின் ஏயும் வைட்டமின் சியும் நிறையா இருக்குது. இது கண் பிரச்சனைகளையும் சரி பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை நிறையா கொடுக்கும். அதுக்கடுத்தது இதில் உள்ள புரதச்சத்து தசை வளர்ச்சிக்கு நல்ல பயனளிக்கும், எலும்பை நல்லா வலுவாக வச்சுருக்கும். இப்போ கடலைப்பருப்பையும் வறுத்தாச்சு, இதையும் கொட்டிடலாம். அடுத்ததாக நம்ம வறுக்க போகிறது மிளகு. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி, வைட்டமின் கே, இரும்புச்சத்து, நார்ச்சத்து இவ்வளவும் இருக்குது. இது இரத்தத்தை சுத்தப்படுத்தும், செரிமானத்தை கொடுக்கும், மலச்சிக்கலை சரி பண்ணும். அடுத்ததாக பல்வலி, வயிற்று வலியை சரி பண்ணும். அதுக்கு அடுத்தது இதை கருக்கு வச்சு குடித்தோம்னா இருமலை கட்டுப்படுத்தும். மிளகும் வறுத்தாச்சு, இதையும் இதோட கொட்டிடலாம். அடுத்ததாக ஜீரகம், இதை வறுத்துக்கலாம். இதை ரொம்ப சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். இந்த ஜீரகம் சாப்பிட்றதால வயிறு வலி, வேக்காலம், குமட்டல், அஜீரண கோளாறு இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். அடுத்ததாக கொலஸ்ட்ராலை குறைக்கும், இரத்த அழுத்தத்தையும் சரி பண்ணும். ஜீரகத்தையும் வறுத்தாச்சு, இதையும் இதில் கொட்டிடலாம். அடுத்ததாக பூண்டை வறுத்துக்கலாம். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. இது வாய்வு தொல்லையிலிருந்து, அதாவது ரொம்ப பயங்கரமான வாய்வு தொல்லையிலிருந்து கூட நம்மை காப்பாற்றக்கூடிய சக்தி இந்த பூண்டுக்கு இருக்குது. அவ்வளவு சிறந்த மருத்துவத்தன்மை உடையது இது. சுவைக்காக கல் உப்பு, இதையும் இது கூட கொட்டிடலாம். அடுத்தது மிளகாய், காரத்துக்காக தான் மிளகாய் சேர்க்கிறது. அவ்வளோதான், மிளகாயும் நல்லா வறுத்து போட்டாச்சு, எல்லாமே வறுத்தாச்சு. பெருங்காயம் கெட்டி பெருங்காயமாக இருந்தால் வறுத்து போட்டுக்கலாம். கெட்டி பெருங்காயம் எல்லாமே பவுடராக இருக்கிறதுனால இதை ஆற வச்சு பொடி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதில் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ இது ஆறட்டும். ஓகே, நல்லா ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இனிமேல் இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். லைட்டாக அந்த கொரப்பு இருக்குது, இப்படி தான் அரைக்கணும். ஓகே, இதில் இப்போ பெருங்காயத்தூளை கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசத்துக்காக. ஓகே, இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கானு பார்க்கலாம். எல்லாம் சூப்பராக கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. காரம் மட்டும் கொஞ்சம் கூட வைத்து, ஏன்னா நான் அப்படியே 40 மிளகாய் தான் போட்டேன். காரம் அதிகமாக உள்ள மிளகாய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் குழப்பி விட்டு அப்படியே இட்லி, தோசை இதில் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். இது நல்லா ஆறின பிறகு இந்த பாட்டிலில் கொட்டி நம்ம மூடி வச்சுக்கலாம். தேவையானப்போ நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.